ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 27 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த எபிசோடோட இந்த சீசன் 4 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது எல்லாமே என்னுடைய கணிப்பின் பேரில் ஒவ்வொரு சீசன்ஸுமே நான் வந்து கரெக்டாக பார்த்து தான் ஒரு நல்ல எண்டிங்கோட முடிச்சிட்டு இருக்கேன். அதனால் முடிஞ்சதுக்கு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னால் அவங்க இஷ்டத்துக்கு சீசனை முடிச்சிட்டு இருக்கேன். அடுத்த சீசனும் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வரப்போகுது. முடிஞ்சதுக்கு அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த சீசன் தான் ஃபைனல் சீசனாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் சோலோ லெவலிங் உடைய ரேக்னராக் கண்டிப்பா வந்துடும். அதுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணிருங்க. சரிங்க, நம்ம கதை போலாமா? இப்போ இந்த எபிசோடில் ஹீரோவும் அந்த கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷனை பயன்படுத்தின அடுத்த விஷயமே பார்த்தா இப்போ உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய வெளிச்சமும் வருது. என்ன பக்கம் ஜின்வோவும் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டவங்க அந்த வெளிச்சத்தை பார்க்க ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்த ஒரு 2 பேருமே அதை வெளிச்சத்தை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் சேர்மனும் பார்த்துட்டு இருக்கேன், சைனீஸ் சென்டரும் பார்த்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் தாமஸ் ஆண்ட்ரேவும் பார்த்துட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் பேக்கியோனும் மிஸ்டர் சாயும் அதை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம சாயுமும் இந்த விஷயத்த பார்த்துட்டே இருக்கேன். அடுத்த கட்டமே அந்த வெளிச்சமும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு இப்போ உலகமும் திரும்ப நார்மலாக ஒரு பொசிஷனுக்கு வந்துருது. இப்ப ரெகுலரா ஒரு நாள் காலையில, அதாவது இது பாஸ்ட்ல நடக்கிற விஷயம், ஜின்னா உன் பிரதரை போய் ஏப்புன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ், ஓகேமா இதோ போறேன் அண்ணா ஏஞ்சிக்கிடா அப்படின்னு பார்த்து ஜின்னாவும் குழந்தை பொண்ணாட்டம் வந்திருக்கா. இப்போ நான் ஆல்ரெடி ஏஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இப்ப கண்மொழிக்க பெரிய பையனா இருப்பான்னு பார்த்தா இப்போ குட்டி பையனாட்டம் இருக்கான். ஜின்வோ ஏஞ்சிட்டியா, போய் பல்லகடா அப்படின்னு அவங்க அம்மாவும் சமைச்சிக்கின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவும் அந்த இடத்துல வந்து பார்க்க அவங்க அப்பாவும் இருப்பாரு. இதை பார்த்துட்டு அதிர்ச்சியில, ஃபாதரா டேய் என்னடா சர்ச்சு ஃபாதராட்டு என்ன கூப்பிட்டு இருக்கேன், தமிழ்ல அப்பான்னு சொல்ற போதும். இங்க நடக்கிற விஷயம்லாம் பார்த்துட்டு ஹீரோ அப்படி ஆழ ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தப்போ அந்த லைஃப்ல யாருமே துணையா இருந்திருக்க மாட்டாங்க. இவன் தனியா எல்லாத்தையும் சமாளிச்சிருந்திருப்பான். இப்போ எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்க, இப்போ அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் என்ன இப்படி அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, இந்த கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் மூலியமா இப்போ என்னுடைய யங்கர் சிஸ்டர், என்னுடைய அம்மா, அவங்களுக்கு கூட உடம்பளவுல எந்த விதமான பாதிப்பும் இல்லாம நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் எங்க ஃபேமிலியை விட்டு மறைஞ்சு போவாத இன்னும் என்னுடைய அப்பா இந்த இடத்துல தான் இருக்காரு. இந்த ஒரு லைஃபை தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த லாஸ்ட் சான்ஸ்ல நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி உங்க கூட நல்லா வாழ போறேன். கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் நடக்க போற எல்லா விஷயத்தையும் நான் திரும்ப நானே எழுதுறேன். பட் ஆனா நான் இப்போ ஒரு சின்ன பையனா இருக்கேன், அதான் விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தன்னுடைய ஸ்கூலுக்கு போக ஹீரோவுடைய ஸ்கூல் லைஃப் எல்லாம் காமிப்பாங்க. அவனோட நண்பர்கள் கூட ஜாலியா பழகி பேசிட்டு இருப்பான். கூடவே ஸ்கூல் முடிஞ்ச கையோட தலைவன் கேம் சென்டருக்கெல்லாம் போய் விளையாடிட்டு இருப்பான். இந்த லைஃப் இருக்குமே எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனா ஃபியூச்சர்ல நடக்க போற மொத்த விஷயமும் எனக்கு தெரியும். இதே மாதிரி நான் இந்த இடத்துல இருக்குன்ற விஷயம், இதுக்கு முன்னாடி நான் சண்டை போட்டு அந்த கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷனை சாப்பிட்டது எல்லாமே கண்டிப்பா மாநாட்சிகளுக்கு இன்னத்துக்கு தெரிஞ்சு தயாரா தான் இருப்பானுங்க. எந்த நேரம் வேணாலும் கேட்டு வந்து அட்டாக் பண்ணதுக்கு ரெடியா இருக்கலாம். பட் நான் இருந்தாலுமே சின்ன பையனாட்டம் தான் இருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் இன்னமும் அதிகப்படியா பவர்ஃபுல்லா மாறலாம். எனக்கான டைம் இன்னும் அதிகமாவே இருக்கு. என்னால முடிஞ்சளவுக்கு இந்த லைஃபை இப்போதைக்கு என்ஜாய் பண்ணலாம். அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. ஒரு நாள் பார்த்தா அவங்க அம்மாவும் வேக்யூம் கிளீனரை வச்சு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது டேபிள் மேலே ஏதோ ஒரு பேப்பர் இருக்கிறத பாக்குறாங்க. என்ன இது பேப்பர்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு அந்த பேப்பராண்ட போயிட்டு அந்த பேப்பரை திறந்து பார்க்க அதுல பார்த்தா நான் கட்டாயமா திரும்ப வருவேன். ஆஃப்டர் நான் வந்த பிறகு என்ன பண்றேன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஏத்துப்பீங்க. எல்லாமே எனக்கு தேவையான விஷயத்தை தான் நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்க ஹீரோவும் இந்த இடத்துல தன்னுடைய ஷாடோ ஆர்மி 2 பேரை தலைவனா வச்சுட்டு இருக்கான். கமாண்டர்ஸே பெரு பார்த்தா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பெல்லியனை காமிக்க பெல்லியன் பார்த்தா ஆயிரக்கணக்கான பீச்சஸ் எல்லாமே அழிச்சு வச்சிருக்கான். இந்த எம்டியான உலகங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே உள்ளுக்குள்ள இல்லைனாலும் என்லெஸ்ஸான ஒரு டார்க்னஸ் ஃபீல்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி இந்த இடத்துல என்னால உணர முடியுது. பட் இதுக்கேற்ற போல இந்த இடத்துல எந்த விதமான ஒர்த்தான ஃபைட்டும் கிடையாது. ஆனா இதை மாத்த முடியும் அப்படின்னு ஹீரோவும் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாநாட்சில அந்த கேட் எல்லாமே உருவாக்குற அந்த மாநாட்சி மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். ஆஃப்டர் நான் ஒவ்வொரு மாநாட்சியும் அகைன்ஸ்டா செயல்பட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அண்ட் டிரான்ஸ்பிகரேஷனை பயன்படுத்துறேன். அந்த மாநாட்சை கூட நான் கொண்டுட்டேன். அதோடைய கோரை பயன்படுத்தியது எல்லாமே நடந்தது. அதனால அதோடைய கோர் எனக்கு முக்கியமா தேவை. அதனால அடுத்த டார்கெட் அந்த டிராகன் கிங் தான். அதனால கிட்டத்தட்ட 27 வருஷங்கள் கழிச்சு நான் டிமென்ஷனல் கேர்க்கு மூலியமா அவனை பார்க்க நான் போக போறேன். கூடிய சீக்கிரமே இந்த ஃபைட் முடிய போகுது. ஃபைனலி அவனை மீட் பண்ணி அடி துவம்சம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான தொல்லையும் கிடையாது. டிராகன் எம்பரர் அண்ட் அவனுடைய சோல்ஜர்ஸ்
இவங்க தான் பின்னாடி என்னுடைய உலகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை வரப்போறானுங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு வெளி உலகத்துக்கு போய். இப்போ உள்ளுக்குள்ளேயே தான் எல்லா வேலையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் இந்த வேலை முடிஞ்சது எல்லாமே அவங்க எல்லாருமே மீட் பண்ணி நான் பேசணும். கூடவே என்னுடைய அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஹீரோ இப்போ வீட்டுல கடைசி அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருந்த அந்த லெட்டர் அப்படியே விட்டு வந்திருக்கான். ஏன்னா உள்ளுக்குள்ள இப்போ இந்த மொத்த வேலையும் சீக்கிரமா ஹீரோ முடிச்சா மட்டும் தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவனுக்கு அமையும்ன்றது. இந்த மனாச்சி எல்லாத்தையும் போட்டு தள்ளணும், கூடவே இந்த டிராகன் கிங்கையும் போட்டு தள்ளிட்டு மொத்தமா வேலை முடியறதுக்காக கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான். இதுக்காகவே கண்டிப்பா என்னோட ஃபேமிலியில இருக்க அவங்க 2 பேரும் மட்டும் சேஞ்ச் இருக்க மாட்டாங்க, என்னுடைய தங்கச்சியும் சேஞ்ச் இருப்பான், நல்லாவே வளர்ந்துட்டு இருப்பான்னு தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பெல்லியனும் மைலேஜ் இந்த இடத்துல எவனும் இன்னும் உயிரோட இல்லை, எல்லாரோடைய கதையும் முடிச்சிட்டோம், எனிமிங்க எல்லாருமே செத்துட்டானுங்க சொல்ல. ஆல்ரைட், எனக்கு 2வது முறையும் தோல்வி இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு ஹீரோவும் அரைஸ் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த படை எல்லாத்தையுமே அரைஸ் பண்ணி இப்போ அவனுக்கு ஏத்தா போல மொத்த பேரையும் உருவாக்கிறான். இப்போ ஹீரோவோட படை இந்த தடவை தயாரா இருக்கு. பெல்லியன் பெரு மட்டும் என்ன விதிவிலக்குன்னா, முன்னாடியே நம்ம இலுமினாட்டி சொல்லியிருப்பான், இந்த மாதிரி உன்னால ஒன்றிணைஞ்ச ஒரு சில பேரால மட்டும்தான் உன் கூட இருப்பாங்க, மிச்ச பேர் எல்லாமே அழிஞ்சு போயிட்டு திரும்ப நீ உருவாக்குற மாதிரி ஆயிடும்னு. அதுக்கேற்ற போல அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து அந்த டிராகன் கிங் இருக்கிற இடத்துக்கே போறான். இன்னொரு பக்கம் அவன் வரன்ற விஷயத்த இப்போ இந்த டிராகன் கிங்குக்கு ஒருத்தனை சொல்லிட்டு இருக்கேன். அப்பனா மானாச் ஆஃப் தி டிரான்ஸ்பிகரேஷன் யோக்மோன்ட்ட தோக்க அடிச்சிட்டாங்களா? ஆமா சார், கண்டிப்பா எந்த நேரம் வேணாலும் அவங்க இந்த இடத்துக்கு வந்துடலாம். நம்ம என்ன பண்றது? எதுவும் பண்ண தேவையில்ல, நம்ம இந்த இடத்துக்கிட்டு ஓடவும் தேவையில்ல. நான் எதுக்காக ஓடி போனோம்? எந்த இடத்துல இந்த ஃபைட் பண்ணுவோம்? ஷேடோ மானாச் ரொம்பவும் அமேசிங்கான ஆளா தான் தெரியுறான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கட்டாயமா நீ இந்த கப் ஆஃப் தி ரீஇன்கார்னேஷனை பயன்படுத்தி டைமுக்கு திரும்பியும் பேக்ல போயிட்டு இப்போ திரும்ப என்ன மீட் பண்ண வந்திருக்கின்றது. அப்ப அந்த டிராகன் கிங்கும் என்னப்பா ஷேடோ மானாச்சு திரும்ப பாக்குறோம் போல, முன்னே எதனா வாக்கு கொடுத்துருப்பேன், எனக்கு அது ஞாபகம் இல்லை, இருந்தாலும் இப்ப சொல்றதை வச்சு நீ கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். இந்த இன்டர்நெட்ல ரெஸ்ட் இன் பீஸ் கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்கவே மாட்டேங்குதுப்பா இந்த டைம்ல. சரி, இந்த முறை யார் அந்த ரெஸ்ட் இன் பீஸுக்கு போக போறான்றத முடிவா பாத்துருவோமா? நான் தான் ஆண்ட்ரேஸ். அப்புறம் நீ தானே அந்த செகண்ட் ஷேடோ மானார்ச். உன்னுடைய பேர் என்ன? என்னோட பேரு தான்டா சஞ்சின்வோ. உனக்கு எதனா சொல்லணுமா? அதாவது உன்னுடைய கடைசி வார்த்தைகள். ஏன்னா உன் கதை இப்ப முடிய போதில்ல, சொன்னா செய்யலாம், அத எதுவும் கிடையாது, சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கட்டமா அந்த செம்ம சண்டை காத்துட்டு இருக்கு. இவனுக்கு 2 பேரும் நேருக்கு நேரு போய் அடிச்சுன்னு மாளுவானுங்க. இவனுங்க சச்சின் மாளுறது மட்டும் இல்லாம ஹீரோவோட ஷேடோ ஆர்மி கூடவே அந்த டிராகன்ஸோடைய ஆர்மியும் மொத்தமா சேர்ந்து 2 பக்கமும் அச்சின்னு மாலை. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும் முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்திருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு போட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்த பத்தில லைக்கும் போட்டுருங்க. இதோட அடுத்த எபிசோட்ஸ் எல்லாமே இன்னும் டீட்டெயிலா சூப்பரா வர போறதுனால பொறுமையா இருந்து பாருங்க. அடுத்த எபிசோடையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.